வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட். எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கட் ஆஃப் வந்து இப்போ யாராலையும் சொல்ல முடியாது, அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அட்லீஸ்ட்டு 3 டேஸாவது ஆகும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே ஃபஸ்ட்டு, சரிங்களா? சில விஷயங்களை மட்டும்தான் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட் பார்க்காதவங்க இந்த பிடிஎஃப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ உங்களோட ரோல் நம்பர் இருக்கு இல்லையா, ஹால் டிக்கெட்டில் இருக்க ரோல் நம்பர்ஸ் இங்கே இருக்கும். கண்ட்ரோல் எஃப் கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் ஓகே, அப்படியே அதிலே சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் ஓகே. ஸோ இது எல்லாமே இந்த எஸ்ஜிடி நடந்துச்சுல 150 கொஷின், அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி தவிர பார்ட் பியில் 150 கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்றத பற்றி மட்டும் தான் இப்போ பேச போகிறோம். டெட்டு வெயிட்டேஜ் வந்து சேர்க்கலாம், ஓகேங்களா? டெட்டு வெயிட்டேஜ் சேரும்போது இப்போ நிறையா பேர் கட் ஆஃப் சொல்லுவாங்களே, அதெல்லாம் தலைகீழாக கூட மாறும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த உறுதியான்னு சொன்னேன்ல, அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ 100 மார்க்குக்கு மேலே, 100 to 100 மார்க்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1113 பேர் வரை பாஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? 100 மார்க் மேலே. ஸோ இவங்களுக்கு வேலை கிடைக்கும்னா 100% வேலை கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த டெட்டு வெயிட்டேஜ் சேரும்போது தலைகீழாக சில விஷயங்கள் மாறும். அதே மாதிரி பிசி எம்பிசி கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது அப்படியே நிறைய விஷயங்கள் மாறும். அதாவது இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 1113 மார்க் எடுத்து எல்லாருமே பிசியாக இருந்தால் அப்படி இருக்காது. அதாவது புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு கேஸ்ட்டாக இருக்கலாமான்னா இருக்க முடியாது. பட் இப்போ அதில் அதிகமாக இருக்காங்க பிசி. இப்போ 800 பேர் வர பிசியாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இது யாருக்கு தெரியும்னா டிஆர்பி போர்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கேஸ்ட் வைஸ் மாறும். இது எல்லாமே நீங்கள் பொறுத்துட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் அதிகபட்சம், சரி அட்மோஸ்ட் சொல்கிறேன், அதிகபட்சம் ஒரு 4 வாரத்தில் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. எந்த கட் ஆஃப் வீடியோவையும் பார்க்காதீங்க, சரிங்களா? இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, இப்போ இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் ஓகே. ஏன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா 4 வாரம் ஆகும். 4 வாரம் அவங்களே கொடுத்துருவாங்க டிஆர்பி போர்டு. நீங்கள் அதில் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். அப்போ கவனிங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 1113 மார்க் பேர் வந்து அந்த 100 பேருக்கு மேலே, 100 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 95க்கு மேலேன்னு வச்சுக்கிறோமே, 95 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது 2932 பேர் வராங்க, சரிங்களா? ஸோ என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, 95க்கு மேலே எடுத்தவங்க கன்ஃபார்மாக உறுதியாக இருக்கலாம், உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த பிசி எம்பிசி மாறுதுன்னு எப்படி மாறினாலும் அந்த 95 மார்க், இந்த 100 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவீங்க. இப்போ 95 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்கும், சரிங்களா? எல்லாமே எப்போ உறுதியாக வரும்னா, இந்த 4 வாரம் வெயிட் பண்ணணும். 4 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்கள். டிஆர்பியை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க, ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. கேஸ்ட் வைஸ் டீட்டெயிலாக வரும், டெட்டு வெயிட்டேஜோட. ஸோ அப்போ தான் உறுதி. ஸோ எல்லாருமே 90 மார்க்கு மேலே எடுத்தவங்களே யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம், வெயிட் பண்ணுங்கள். 4 வாரத்துக்கு உங்கள் ரிசல்ட் தெரிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அதனால் குழப்பிக்காதீங்க. நமக்கு மொத்த போஸ்டிங் 2768 போஸ்டிங், சரிங்களா? 2768 போஸ்டிங் இருக்குது. சொல்ல முடியாது. இப்போ இவ்வளோ சொல்கிறோம்ல, இப்போ இந்த ரிசல்ட் போட்டு ஒரு சிவி போய் போஸ்டிங் போனதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு 300 பேர் வேணும், 500 பேர் வேணும் அப்படின்னா திரும்ப இதே லிஸ்ட்டில் கூட ஆளை எடுக்கலாம். ஸோ இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனால் தைரியமாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள். 4 வாரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபைனல் அவங்களே ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருவாங்க, சரிங்களா? சிவி லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும், யார் யாரெல்லாம் வரலாம்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. அதுக்கப்புறம் தான் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். எதெல்லாம் 100% பாசிபிலிட்டி இருக்கோ அந்த விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. ஓகே, பார்ப்போம். திரும்பவும் சொல்கிறேன், 80 மார்க் எடுத்தவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும். என்ன சார் அப்படி சொல்கிறீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு சில ரிசர்வேஷன், பிஎஸ்டிஎம், விமனில் விடோ, ஸோ இப்படி ஒவ்வொரு கேட்டகரி இருக்குல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது 80 மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். சில பேர் 75, இந்த டிசபிலிட்டிலாம் வரும்போது 75 கூட சொல்ல முடியும். ஸோ என்ன மார்க்கு, யார் எவ்வளோ கேஸ்ட் வைஸ்ன்றது இப்போ யாருக்குமே தெரியாது, டிஆர்பி போர்டை தவிர. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். அது வரை யாருமே மனசை விட்டுற வேணாம், சரிங்க? ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.